சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. பேடிஎம் வழங்கும் இண்டாய் சென்னை லிட் ஃபெஸ்ட் வரும் ஏப்ரல் 5 மற்றும் 6 தேதிகளில் சென்னை மீனம்பாக்கம் AM ஜெயின் கல்லூரியில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். இண்டாய் சென்னை லிட் ஃபெஸ்ட் 2025. நிர்மலா சீதாராமனை செங்கோட்டையன் சந்தித்து பேசியிருக்கார். அப்பவே செங்கோட்டையன் எடுத்து கூறப்பட்டது, அடுத்த முதலமைச்சர் கேண்டிடேட் நீங்க தான், பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் ரெடி பண்ணுங்க, தொண்டர்களை உற்சாகப்படுத்துங்க, மீதி நாங்க பாத்துக்கிறோம், டெல்லிக்கு வாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்ப எடப்பாடி கேட்டாராம், எவ்வளவு சீட்டு அப்படின்னாராம். பாதிக்கு பாதினா, ஐயோ ஆமா பாதிக்கு பாதி. அதுக்கு முன்னாடி கேட்டாராம், நீங்க கூட்டணிக்கு வரீங்களா இல்லையா, வரலன்னா இந்த ஃபைல்ஸ் எல்லாம் எங்கிட்ட ரெடியா இருக்கு. என்ன ஃபைல்ஸ் சார்? மித்துன் ஃபைல்ஸ். செங்கோட்டையன் இறங்கி போகமாட்டாரு அப்படின்றாங்க. இன்னைக்கும் டெல்லி போறாருன்னு தகவல்லாம் வந்துகிட்டு இருக்கு. செங்கோட்டையனை வச்சு என்னதான் சார் பாஜக பண்ண போகுது? அம்மாட்ட வந்து கை கட்டி வாய்ப்பொத்தி காலடியில் விழுந்து கிடந்த பன்னீர்செல்வம் ரெபெல்லாம் மறுவான் யாராவது எதிர்பார்த்தீங்களா? பின்னாடி பாஜக இருந்தாங்க. அதே கதை தான் இங்கேயும். நீங்க நான் கேட்டுக்களும் நீ பதில் சொல்லிட்டீங்க. அண்ணாமலை 2 மனநிலை இருக்காரு. முதல் மனநிலை, அதிமுக கூட்டணி கூடாது. ஏன் கூடாது? இது எடப்பாடிக்கு அண்ணாமலைக்குமான ஈகோ பிரச்சனை மாதிரி தான் தெரியுது. ஈகோ பிரச்சனை மாதிரி இல்ல, இது என்னன்னா அண்ணாமலை கட்டாயத்தில் இருக்கார். இப்ப என்ன பண்ணும் பாஜக, சீமானை கூப்பிட்டு நீங்க எலெக்ட் ஆகி வாங்க, உங்களுக்கு எதிர்கட்சி தலைவர் ஆக்குறோம், அப்புறம் நீங்க செயல்படுங்கன்னு சொன்னக்கூடிய வாய்ப்பு உண்டு. என்டிஏ கூட்டணி சீமான முதல்வர் வேட்பாளராக அறிவிங்க, சீமானுக்கு சபார்டினேட்டா பிஜேபி போங்க, இதுல என்ன பிரச்சனை இருக்கு? அப்படி அந்த கால்குலேஷன் தப்பு. இது என்ன கணக்குன்னா, சீமான் உள்ள வந்தார்னா அந்த 8% 10% கூட்டணிக்கு வரும். அண்ணாமலை மாத்திராங்கன்னா கமலாலய வாசல பெரிய பூட்டாதான் போடணும். ஏன்னா அண்ணாமலை மீறி தமிழ்நாட்டில் தலைவராக செயல்படுறதுக்கு யாருக்குமே தகுதி கிடையாது, யாருக்குமே எந்த ஒரு அந்த ஸ்டேச்சரும் கிடையாது. சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க? என்ன நிறைய பேர் இருக்காங்க சார், தமிழிசை இருக்காங்க, பொன்னார் இருக்காரு, ஏற்கனவே பாஜக என்ன பண்ணாங்க? 5 வருஷம் கட்சி வளர்த்தாங்க. பாஜக வளர்த்திருக்காங்க சார். என்ன வளர்த்தாங்க? ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு பிரகாஷம் சுவாமி அவர்கள். வணக்கம் சுவாமி சார். வணக்கம். தமிழ்நாடு அரசியல் களம் ரொம்ப பரபரப்பாக இருக்கிறது. மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகிறதாங்கிற கேள்வி தான் எல்லார் மத்தியிலையும் இருக்குது. அதற்கு காரணம், சமீபத்தில் டெல்லி போய் அமித்ஷா அவர்களை சந்திச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அது மட்டும் இல்லாமல் அதிமுகவுக்குள்ளார ஒரு மிக தீவிரமாக போர்க்குரலை தூக்கி இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவருமே டெல்லியில் முகாமிட்டிருக்காரு. அவரும் பாஜக தரப்பையெல்லாம் சந்திச்சிருக்காருங்கிற ஒரு தகவல் இருக்குது. என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு டெல்லி வட்டாரங்களை பொறுத்த வரைக்கும்? மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகிறதா? செங்கோட்டையை வச்சு நாம் ஏதாவது கேம் விளையாடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் பாஜக இருக்கா? உங்களுடைய பார்வை என்ன சார் இதை பற்றி? பாஜக தலைமை எடப்பாடியோட பேசுகிறதும், பாஜக தலைமை செங்கோட்டையோட பேசுகிறதும் ஒரே அஜெண்டா தான். இது வேறு அது வேறுன்னு பிரித்து பார்க்க முடியாது. எனக்கு வந்த தகவலின்படி செங்கோட்டையனை நிர்மலா சீதாராமன் போன சனிக்கிழமை சென்னைக்கு பட்ஜெட் விளக்க கூட்டத்திற்கு வந்தபொழுது 4:30 மணிக்கு விழா ஆரம்பிக்கணும்னு சொன்னாங்க. 3 மணிக்கு எல்லாம் கேதர் பண்ணிட்டாங்க. MFP வைஷ்ணவ காலேஜில் சென்னை சிட்டிசன்ஸ் ஃபாரம் மீட்டிங், அது பட்ஜெட் விளக்க உரை. அந்த உரையில் ரொம்ப நல்லா பேசினாங்க. 6:30 மணிக்கு தான் வந்தாங்க. அப்போ கூட யாரோ சொன்னாங்க, நீ சனிக்கிழமை தானே, அஷ்டம் இது இல்லையே, ராகுகாலம் இல்லையே, 4:30 ராகுகாலம் இல்லையே, எதுக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் 6:30 மணிக்கு வந்தான்னு கேட்டாங்க. அப்போ சொல்லப்பட்டது வேறு ஒரு மீட்டிங் வந்துடுச்சு, அதனால தான் வரல அப்படின்னு. கடைசியில் பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமனை செங்கோட்டையன் சந்தித்து பேசியிருக்கார் ஹோட்டலில், அதனால தான் லேட்டாக வந்திருக்காங்க. அப்போவே செங்கோட்டையன் எடுத்து கூறப்பட்டது, அடுத்த முதலமைச்சர் கேண்டிடேட் நீங்கள் தான், கட்சி தலைமையும் உங்கள்கிட்ட தான் வரப்போகிறது, பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் ரெடி பண்ணுங்கள், தொண்டர்களை உற்சாகப்படுத்துங்க, மீதி நாங்கள் பார்த்துக்கிறோம், டெல்லிக்கு வாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. செங்கோட்டையன் முதல் வேட்பாளர். அப்புறம் இதுக்கு எடப்பாடி அமித்ஷா போய் பார்த்தாரு? அது இல்லை, அவங்க ஸ்ட்ராட்டஜி ஆடு புலி ஆட்டம் ஒன்று இருக்குது தமிழில். பூனைக்கு நாய், பூனைக்கு மணியும் யானைக்கு வாழுமாங்க. அந்த மாதிரி செங்கோட்டையனை பதவி ஆசை, செங்கோட்டையன் பதவி ஆசை இல்லாமல் தான் இருந்தார். ஏன் முதலமைச்சர் பதவினா யார் தான் வேணான்னு சொல்லுவாங்க? நீங்கள் நானும் வேணான்னு சொல்லுமா? அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த முதல்வர் பதவியே வேணான்னு சொன்னார் சார் செங்கோட்டையன். வேண்டான்னு சொன்னார். இப்போ நிர்பந்தப்படுத்தப்படுகிறார். எல்லாமே மத்திய அரசாங்கத்தோட நிர்பந்த பிரகாரம் நடக்குது. ஏங்க செங்கோட்டையன் சண்டை போட்டு வெளியில் காரணமே மத்திய அரசாங்கம் இருக்குன்னு நம்ம சொல்லும்பொழுது, செங்கோட்டையனுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்டேச்சர் இருக்கு, ஆனால் ஒரு ரிபல் கிடையாதுங்கிறாங்க. ரிபல் கிடையாது. இந்த பத்திரிகையாளரே செங்கோட்டையன் ஒரு ரிபல் கிடையாது, அவருக்கு ஸ்டேச்சர் இருக்கு, அவருடைய குணமே கிடையாதுங்கிறாங்க. ரிபல் கிடையாது. அவரை பின்னாடி இருந்து இயக்கிறதே மத்திய அரசாங்கம் டெல்லின்னு சொல்லும்போது என்ன பண்ண முடியும்? நீங்கள் நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் பண்ணுங்க, மீதி நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறத உத்தரவு.
நீங்கள் ரெபலாக போய் கட்சியை உடைங்க, கட்சியை கலகம் பண்ணுங்க அப்படின்னு அவருக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவு இல்லையே. நீங்கள் சொல்கிறது எப்போ சரியாகும்னா, செங்கோட்டையன் போய் கட்சியை ரெண்டா உடைங்க, எடப்பாடி காங்கிரஸ் ஸ்டேட்மெண்ட் விடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்லலாம். என்னங்க அது வைப்பிரிவு? ஏன்னா முதலமைச்சர் கேண்டிடேட்னு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கும் எடப்பாடியோட தலைமையில் இருக்கிறதுனால அதிமுக தொந்தரவு வராமல் இருக்கிறதுக்கும் வைப்பிரிவு. விஜய் கொடுக்கலையா? விஜய்க்கு என்ன த்ரெட்டு? விஜய்க்கு என்ன த்ரெட்டு வந்தது சொல்லுங்க? அவர் கேட்டாரு, கவர்னர் கிட்ட போய் மனு கொடுத்தாரு, எனக்கு வைப்பிரிவு, நான் வெளியே போறேன், எனக்கு பாதுகாப்பு. கேட்டவங்களாம் கொடுத்துருவீங்களா? கேட்டு எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் வைப்பிரிவு கொடுக்கும். ஏங்க எஸ்பிஜியை வித்ரா பண்றார் அமித்ஷா. பல முன்னாள் மாநில தலைவர்களுக்கு, பல முன்னாள் முதலமைச்சர்களுக்கு, ஏன் முன்னாள் பிரதமரின் குடும்பத்துக்கே எஸ்பிஜி எடுத்தார் அமித்ஷா. எஸ்பிஜி கொடுக்கக்கூடாதுன்னு பிடிவாதமாக இருக்கார் அமித்ஷா. அவர் உள்துறை அமைச்சர் சொன்னாராம், எஸ்பிஜி கொடுக்குறவங்களாம் ரிவ்யூ பண்ண போறேன்னு. எவ்ரி மந்த் மீட்டிங் போடுறாரு. இவங்களுக்கு ஏன் கொடுக்குறீங்க, இவங்களுக்கு ஏன் கொடுக்குறீங்க, இவங்களுக்கு ஏன் கொடுக்குறீங்கன்னு. ஜம்மு காஷ்மீரில் பல தலைவர்கள் எஸ்பிஜி பிடுங்கப்பட்டு தெரியுமா உங்களுக்கு? எல்லாத்தையும் விடுங்க. ஜம்மு காஷ்மீரில் பல தலைவர்கள் எதிர்கட்சி தலைவர் எஸ்பிஜி பிடுங்கப்பட்டிருக்கு. நீங்கள் அரசியல்னு சொல்லலாம், அது வேறு விஷயம். அங்கே தான் உயிருக்கு நிச்சயமற்ற தலைமை இருக்கிற ஜம்மு காஷ்மீர்லேயே இசட் பிரிவு நீக்கப்பட்டிருக்கின்றால் தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கான இல்லை. இது அரசியல் லாபத்திற்காக எப்படி ஓபிஎஸ் தர்மயுத்தம் பண்ணும்போது வைப்பிரிவு கொடுத்தாங்க, அதே மாதிரி அங்க நல்ல பாயிண்ட் வண்டிங்க. ஓபிஎஸ் வந்து இபிஎஸ்க்கு தான் ரிபல் பண்ண வச்சாங்களோ அதே மாதிரி பண்ணாங்க. செங்கோட்டையனை வச்சு இபிஎஸ்க்கு தான் ரிபல் பண்ண போகுது. ஆமா, இப்போ ஓபிஎஸ் ஏன் ரெபல் பண்ணல? ஓபிஎஸ் கட்சியில கிடையாது. ஓபிஎஸ் ரெபல் பண்ண தயாரா இருக்காரு, ஆனா ஒரு கட்சியில இல்ல. சார், மகாராஷ்டிரால எப்படி வந்து கட்சியை உடைச்சிங்களோ, எப்படி கட்சி வந்து பாஜக உடைச்சதோ, அதே மாதிரி அதிமுக பண்ண போறாங்களா? இங்க கட்சி உடைஞ்ச கட்சி உடைக்கிறது தான் என்னைக்கோ உடைச்சிருக்கோம். அவங்களுக்கு உடைஞ்ச கட்சி தேவையில்லை, அவங்களுக்கு முட்டை தேவையில்லை, கோழி தான் தேவை. கோழினா தினம் முட்டை போடுற கோழி. ஒருங்கிணைந்த அதிமுக ஒரே முட்டை எடுத்துட்டு போனீங்கன்னா, தங்க கத்தி எடுத்து வயிற்று கட் பண்ண மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு வேணுங்கிறது அதிமுக அழிவு கிடையாது. அதிமுக பலமாக இருந்தால் தான் அதிமுக குதிரை மேல் ஏறி சவாரி பண்ணி ஒரு 40 சீட்டு பிடிக்க முடியும், திமுக ஆட்சி அகற்ற முடியும். அதிமுக வீக்காக இருந்ததுன்னா அடுத்த ஆட்சி திமுக ஆட்சி தான் அப்படின்னு அமித்ஷாக்கு தெரியாமல் இருக்குன்னு நினச்சிருக்கீங்களா? அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்காக தான் செங்கோட்டையை யூஸ் பண்ணிக்கிறா பாஜக. 2 காரணம். எடப்பாடி சார் வரீங்களா வரலையா, கூட்டணிக்கு வரீங்களா வரலையா, நாங்கள் சொல்கிற கண்டிஷன் கேட்பீங்களா மாட்டிங்களா? அப்போ எடப்பாடி கேட்டாராம், எவ்வளோ சீட்டு அப்படின்னாராம். பாதிக்கு பாதினா, ஐயோனாராம். ஆமாம், பாதிக்கு பாதி. அப்படிதான் ஆரம்பிப்பார். அமித்ஷா ஒரு கை தேர்ந்த மந்திரவாதி. நான் அரசியல்வாதி கூட சொல்ல மாட்டேன், மந்திரவாதி. அவருக்கு என்ன பண்ணால் என்ன வாங்க முடியுன்றது நாக்கெல்லாம் அவருக்கு தெரியும். ஏங்க இத்தனை வருஷமாக குஜராத் அரசியலில் குப்பை கொட்டின ஆளை போய் நம்ம சாதாரண மடி போட முடியுமா? இஸ் வெரி ஷ்ரூட் மேன், ஷ்ரூட் பாலிட்டிஷியன். அதுக்கு மேலே சொல்ல தயாரில்லைன்னு அப்படி போட்டு அப்படி வாங்கிறதுல கில்லாடி. அவர் சொன்னாராம் பாதிக்கு பாதி. இல்லைண்ணா, சரி அப்போ நான் சொல்கிறபடி கேட்டுங்கன்னா பாதிக்கு பாதி கொஞ்சம் இறங்கி வரும், 2/3 1/3 வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி கேட்டாராம், நீங்கள் கூட்டணிக்கு வரீங்களா இல்லையா? வரலன்னா இந்த ஃபைல்ஸ் எல்லாம் எங்கிட்ட ரெடியாக இருக்குது. மிதுன் ஃபைல்ஸ் ரெடியாக இருக்குது. பனாமாவில் நீங்கள் வாங்கின ப்ராப்பர்ட்டிலாம் இருக்குது. அப்புறம் ரேமன் ஐலாண்டில் நீங்கள் வாங்கின ப்ராப்பர்ட்டி எஸ்டேட்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் வருது. டெல்லி பக்கத்தில் இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு பேர் தீகார், கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கேட்டாலும். டெல்லிக்கு பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது, அதுக்கு பேர் தீகார், கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கேட்டாலும். சப்த நாடே அணுகி போச்சான் எடப்பாடிக்கு. இதுதான் இது. நீங்கள் நியாயமாக தப்பா ரைட்டான்னு நீங்கள் பாஜகவை கொஸ்டின் பண்ணவே முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஒரு அரசியல் கட்சியோட டீல் பண்ணுறாங்க, பழைய கூட்டணி தலைவரோட பேசுகிற விதத்தில் இதெல்லாம் பேசி பண்ணுறாங்க. அப்படிதான் பண்ணுறாங்க. உங்களுக்கு பிடிக்கிறத பிடிக்கல, அதான் நடக்கிறதா நம்ம பேசணுமே தவிர நடக்காத பேசலை. தந்தை மகன் பாச பிணைப்பை வச்சு அடிக்க பார்க்குறாங்கன்னு ஒரு தலைவர் சொன்னார் என்கிட்ட. ஒரு அதிமுக தலைவர்களில் பேசிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், என்னங்க நடக்குது சாமி, அநியாயமாக இருக்குது. பையனை வச்சு அப்பாவை மடக்க பார்க்குறாங்க, அப்பாவை வச்சு பையனை மடக்க பார்க்குறாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணால் என்னங்க பண்ண முடியும்? அவர் சொன்னார், சரி அப்படியே கூட்டணி வந்தால் கூட நாங்கள் பாஜகவுக்கு வேலை செய்வோமா அப்படின்ற ஒரு கேள்வியும் போட்டார். அதுவும் நியாயமான கேள்வி தான். மிரட்டி வாங்கப்பட்ட கூட்டணிக்கு மனம் உவந்து வேலை செய்வாங்களா அதிமுக காரர்கள் கேட்டிங்கன்னா அங்கேயும் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. ஸோ மிதுன் ஃபைல்ஸ் எடுத்து போட்ட உடனே சப்த நாடி, இது எடப்பாடிக்கு தெரியாமல் இல்லைங்க. இந்த மிதுன் ஃபைல்ஸ் போனதெல்லாம் தெரியும், யார் யார் கொடுத்தாங்கன்னு தெரியும். பாஜக காரங்களே இந்த ஃபைல் எடுத்து கொடுத்துருக்காங்கன்ற மேட்டரும் இவருக்கு தெரியும். பாஜக காரங்க திமுக ஃபைல்ஸ் மட்டும் டெல்லிக்கு அனுப்பல, அதிமுக ஃபைல்ஸை முனைஞ்சு அமைச்சிருக்காங்க.
ஏன்னா கூட்டணிக்கு தேவைப்படும். அவங்க ரொம்ப இதோட கிளவர். ஸோ அந்த ஃபைல் எல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் வாங்குவோம். 1+2 1+1 = 2ன்னு போட்டால் 2+5 = 7 அவன் போட்டான். மீதி எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டாங்க. சொன்னாலும் நான் கலந்து ஆலோசிக்கணும்னு கேட்டாராம் எடப்பாடி. யாரை கலந்து ஆலோசிக்க போகிறீங்க? நீங்கள் தான் பொதுச் செயலாளர், நீங்கள் முடிவெடுத்து எல்லாம் முடிவெடுத்த மாதிரி என்ன பேசுகிறீங்க? இல்லைங்க 2 நாள் டைம் கொடுங்க சொன்னால். அமித்ஷா சொன்னாராம், நான் மார்ச் 31 வரைக்கும் டைம் கொடுத்தேன், நீங்கள் வந்துட்டீங்க, நீங்கள் அனௌன்ஸ் பண்ணல, நான் அனௌன்ஸ் பண்ணிட்டு போகிறேன், அவ்வளோதானே. இப்போது கூட்டணி இருக்குங்க, நான் அனௌன்ஸ் பண்ணிட்டு போகிறேன், நீங்கள் பண்ணாதீங்க, நீங்கள் டேக் யுவர் ஓன் டைம். அமித்ஷா வந்து மார்ச் இறுதி வந்து டைம் கொடுத்தாலும் மேட்டர் நம்ம இப்போ ஒரு 3-4 மாதம் முன்னாடியே பேசிட்டோம். அது நம்ம டெல்லியில் நமக்கு கிடைச்ச தகவல்கள் நியாயமான தகவல்கள்னு அதில் ப்ரூவ் ஆகிடுது. ஸோ மார்ச் 31 அமித்ஷா வந்து எடப்பாடி வரவழைச்சார். டெல்லிக்கு வரவழைச்சு அவர் கண்டிஷன்லாம் சொல்லிட்டார். இணைந்த அதிமுக எங்களுக்கு தேவை, எல்லோரும் ஒருங்கிணைச்சிக்கங்க, உங்களுக்கு வேணுங்க முதலமைச்சர் பதவி, அது கொடுக்க தயார், மீதி எங்கிட்ட விட்டுருங்க, உங்களுக்கு வேணுங்கிறது என்னவோ பண்ணிக்கிறோம், நீங்கள் ரொம்ப மறந்து பிடிச்சிங்கன்னா அப்புறம் வேறு மாதிரி கதா போய்டுன்ற மாதிரி மிரட்டி வச்சுருக்காரு. அவர் வரும்போது முகமெல்லாம் செத்து தான் வந்திருக்காரு. டெல்லியில் 2-3 பேர் சொன்னாங்க, தம்பிதுரைட்டே சரியாக பேசலையே அவர், ஏன்னா தம்பிதுரை தான் எல்லாம் கூட இருந்து பண்ணி வச்சுருக்காரு. டெல்லி எம்பி வேறு. அவர்கிட்ட சொன்னால் நீ கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள், தம்பிதுரையை கூப்பிட்டு சொன்னாராம், நீ கொஞ்சம் போய் பார்த்து அமித்ஷாவை சமாதானப்படுத்துங்க, ஏதோ நடவடிக்கை எடுத்துகிட்டு போகிறாரு. தமிழ்நாட்டு அரசியலில் தந்தை மகன் பாசம், தந்தை மகள் பாசம் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். கனிமொழி எப்படி திகார் காமிச்சு மிரட்டினாங்க மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டுக்கு நம்ம பார்த்துருக்கோம். கலைஞர் அது இடம் கொடுக்கல. இருந்தாலும் கலைஞர் என்ற ஒரு தந்தை, கலைஞர் என்ற ஒரு தந்தை பட்ட கஷ்டம், மகளை சிறைக்கு அனுப்பிட்டு சொல்ல முடியாத துயரம், அந்த துயரத்திலேருந்து மீண்டு வந்து தான் அரசியல் பண்ணார் கலைஞர். அப்போ தான் காங்கிரஸ் கூட்டணி முடிச்சிட்டார். கூடா நட்பு கேடாய் முடியும்னு சொல்லி முடித்தார். அந்த கூட்டணியை உடைப்பதற்கு தந்தை மகள் உறவை இந்த மாதிரி பண்ணாங்க. இப்போ கூட்டணியை வச்சுக்கிறதுக்கு தந்தை மகன் உறவை காரணம் காட்டி வச்சுக்க பார்க்குறாங்க. இது காங்கிரஸை மட்டும் குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. காங்கிரஸ் பண்ணுற ரூட்டில் அதே ரூட்டில் பாஜக போகுது. அது தந்தை மகள், இங்கே தந்தை மகன், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ மிதுன் ஃபைல்ஸ் வந்து இதை ஒரு காயின் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அதை அந்த மிதுன் ஃபைல்ஸை வச்சு தான் எல்லாமே, அதுதான் ஃபவுண்டேஷன். அது மேலே வச்சா அந்த கட்டடம். இப்போ கூட்டணி தான் ஒரு முக்கியமான அதிமுக தலைவர் சொன்னார், மிதுன் தாங்க கூட்டணிக்கே அச்சாரம் போடுறாரு, அவரை வச்சு தான் வேலையை நடக்குது. இல்லை, இந்த டெல்லியில் நடந்த இந்த நிகழ்வுகளை ஆர்கனைஸ் பண்ணதே மிதுன் தான் சொல்கிறாங்களே. மிதுன் தான் ஏற்பாடு பண்ணிருக்காரு. மிதுன் சொன்னார், அப்பாட்ட சொன்னார், அப்பா ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கங்க. மிதுன் போடுற ப்ரெஷர் எடப்பாடிக்கு அதிகமாக இருக்குது. நீங்கள் என்ன பிரச்சனை வந்துட போகிறது, அவருக்கு தெரியும், மிதுனுக்கு தெரியும். மிதுன் ஒரு தேர்ந்த தொழிலதிபர், அவருக்கு என்ன தப்பு பண்ணியிருக்கோன்னு அவருக்கு தெரியும், அது தப்போட விளைவு என்ன நடக்கும்னு அவருக்கு தெரியும். அது ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அப்பா ப்ரெஷர் பண்ணிருக்கா, நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துருக்க, ஒரு டிலே பண்ண வேணாம், நான் அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன். ஏன்னா மிதுனும் ஜெயஷாவும் நல்ல நண்பர்கள். அமித்ஷா பையன் ஜெயஷாவும் மிதுனும் நல்ல நண்பர்கள். அதே ஜெயஷா பையன்தான் இங்கே சபரீசனுக்கு கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்கார். ஜெய்ஷா எல்லாரும் கூட நல்ல நட்போட இருக்கார். கௌதம சிகாமணி கூட தான் ஃப்ரெண்டாக அவருக்கு. டிஎன்சி தலைவராக இருக்கார். அவர் ரொம்ப நெருங்கிய நண்பர். ஸோ தமிழ்நாட்டு அரசியலில் வந்து அமித்ஷா தலையிடுறாரோ இல்லையோ, ஜெய்ஷா தலையிடுறாருன்னு வச்சுக்கலாம். ஏன்னா தொழில் வியாபார நுணுக்கங்கள் அதெல்லாம் தமிழ்நாட்டு நல்லா பண்ண முடியும்னு அவருக்கு தெரியும். அல்லாமல் தமிழ்நாட்டை விட வேறு எந்த மாநிலத்திலையும் இந்த அளவுக்கு அரசியல்வாதிகள் வியாபாரிகள் அல்ல. தமிழ்நாட்டில் மட்டும்தான் அரசியல்வாதிகள் முழு நேர வியாபாரிகள். அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு, முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட்டை டெவலப் பண்ணுறது, ரிசோர்ஸை போடுறது, இதெல்லாம் ஆள் தேவைப்படுறது. அதனால் டெல்லி வந்து கூப்பிட்டு சொல்லிடுச்சான், ஒருங்கிணைந்த அதிமுக வேணும், நீங்கள் டைம் கொடுங்க, இல்லையா நீங்கள் வந்து ஒதுங்கங்க, செங்கோட்டை வச்சு நான் பண்ணிக்கிறோம். செங்கோட்டை இதுக்கு எப்படி ஒத்துப்பான்னு கேட்டாராம் எடப்பாடி. உங்களை அவர் ஒத்துக்கி வைக்கிறது நாங்கள் எங்கள் கடமை, உங்களுக்கு என்ன, உங்கள் முன்னாடி இருக்க ஆப்ஷன்ஸ்லாம் நான் வச்சுட்டோம், 1 2 3 4 எந்த ஆப்ஷன் வேணுமோ எடுத்துங்க, 1 to 4 4 ஆப்ஷன் கொடுத்தாங்களாம், எந்த ஆப்ஷன் வேணுமோ எடுத்துங்கன்னு சொல்லிட்டாங்க. செங்கோட்டையை வச்சு விளையாடுவாங்கன்னு சொன்னீங்க. அந்த ஸ்டேச்சர் அவருக்கு இருக்குது, ஆனாலும் ரிபலாக போக மாட்டாருங்க ஒரு வாதங்களை எல்லாருமே வைக்கிறாங்க. அந்த அளவுக்கெல்லாம் வந்து செங்கோட்டையன் இறங்கி போகமாட்டார் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கும் டெல்லி போக போகிறாருன்னு தகவல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. செங்கோட்டையனை வச்சு என்ன தான் சார் பாஜக பண்ண போகுது? அம்மாட்ட வந்து கை கட்டி வாய்ப்பொத்தி காலடியில் விழுந்து கிடந்த பன்னீர்செல்வம் ரிபலாக மாறுவான்னு யாராவது எதிர்பார்த்தீங்களா? பின்னாடி பாஜக இருந்தாங்க. அதே கதை தான் இங்கேயும். நான் கேட்டுக்களுக்கு நீ பதில் சொல்லிட்டீங்க. செங்கோட்டை பன்னீர்செல்வம்
அவ்வளோ அமைதியானவர், அடக்கமானவர். அவர் யார் மனது புண்படுத்தாதவர், அதிர்ந்து கூட பேசாதவர். அவரை வச்சே தர்ம யுத்தம் பண்ண வச்சாங்களே. அவருக்கு பின்னாடி ஒரு மயிலாப்பூர் ஆடிட்டர் இருந்தாரு சார். ஆடிட்டர் விடுங்க, அந்த ஆடிட்டர் கூட டெல்லி சொல்லபடி கேட்டு தான் பண்ணியிருப்பார். ஆடிட்டர் தனியாக முடிவு எடுக்கக்கூடிய நிலைமையில் டெல்லியுடைய பிரதிநிதி தான் அந்த ஆடிட்டர். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ எடப்பாடி மீட் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் மித்துன் இல்லாமல் முன்னூத்தர் இருக்கார். இந்தியாவின் ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி ஒருத்தர் இதில் இன்வால்வ்டாக இருக்கார். ஆமாம் தெரியும். அவரும் கூட்டு போய் உட்கார வச்சிருக்காரு. ஏன்னா அவரும் எடப்பாடி ஒரே கம்யூனிட்டி. அவர் கூப்பிட்டு சொன்னாராம். அவர் அமித்ஷாவுக்கு ரொம்ப க்ளோஸ். அமித்ஷா ரொம்ப க்ளோஸ். அவர் கூப்பிட்டு சொன்னாராம், வேணாம் எடப்பாடி சார், இதெல்லாம் வேணாம். அமித்ஷா வந்து உங்களுக்கு தெரியும், ரொம்ப 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 பகிச்சிக்காதீங்க, நாளைக்கு பிரச்சனை வந்துட போகிறது, அடிமடியிலே கை வச்சுட்டுலாம் வம்பா போடும் அப்படின்னு எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுங்கிறது அமித்ஷா அவர் அமைச்சிருக்கார். அமித்ஷா வந்து அவர் மீட்டிங் வரதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் எல்லாம் பண்ணிட்டார். ஜெயஷா வச்சு சொல்ல வச்சார், ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி வச்சு சொல்ல வச்சார், எல்லாரும் வச்சு சொல்ல வச்சு அவரை தயார்படுத்திட்டாங்க. எப்படி பொன் பார்க்கறதுக்கு முன்னாடி பொண்ணை தயார்படுத்துவாங்களோ அந்த மாதிரி தயார்படுத்தி முன்னாடி உட்கார வச்சு சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு நிர்பந்தப்படுத்தி பண்ணியிருக்காங்க அப்படின்னு எனக்கு கிடைச்ச தகவல். ஓகே சார், குறிப்பாக அண்ணாமலைங்கிற ஃபேக்டரை பற்றி நாம் பேசி ஆகணும். அமித்ஷாவே சொல்கிறாரு சார், தமிழ்நாட்டில் வந்து என்டிஏ ஆட்சி உருவாகுங்கிறாரு, கூட்டணி விரைவில் உறுதி செய்யப்படும்னு சொல்கிறாரு. அண்ணாமலையுடைய ரோல் என்ன? கடந்த காலங்களில் வந்து அண்ணாமலை அவர்கள் அதிமுகவோடு கூட்டணி என்றால் தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. நேற்றுக்கு கோயம்புத்தூரில் ஒரு ப்ரெஸ் மீட்டு, டெல்லியில் இந்த சந்திப்புலாம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு அதிமுக பாஜக கூட்டணி உருவாயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. நீங்களே கடந்த காலங்களில் சொல்லியிருக்கீங்கன்னு செய்தியாளர்கள் கேள்வி கேட்குறாங்க. அண்ணாமலை ஓப்பனாக பேசுகிறாரு, நான் எதையும் மாற்றி பேச மாட்டேன், வருங்காலத்தில் நீங்கள் வந்து பார்ப்பீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. குறிப்பாக என்னால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது, நான் சொல்ல நான் மாற்றி பேச மாட்டேங்கிறாரு. அப்படின்னா என்ன சார், அண்ணாமலை ராஜினாமா பண்ணுற முடிவுக்கு வந்துட்டாரா? இது ரெண்டு விஷயம் பார்க்கணும். முதல்ல செகண்ட்லேருந்து வரேன். என்னால் கட்சிக்கு எந்த பாதகமும் வராது, என்னால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்கிறதுக்கு காரணமே, அதிமுக கூட்டணி வந்தால் எனக்கு உடன்பாடு இருக்கோ இல்லையோ நான் எதிர்க்க மாட்டேங்கிறதுக்கு ஒரு அர்த்தமாக நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, அதான் அர்த்தம். என்னை பொறுத்த வரைக்கும் when I read between lines அப்படி தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். அதிமுக என்னால் என்ன பிரச்சனை வராது, ஏன்னா இது ஃபுட் சோல்ஜர், மத்திய பாஜக சொல்லபடி கேட்டு நடக்கக்கூடிய ஒரு தலைவர். ஆமாம். ரெண்டாவது பாயிண்ட்டு, நான் பழைய ஸ்டாண்ட்லேருந்து மாற மாட்டேன்னு சொல்கிறது நீங்கள் சொன்ன பாயிண்ட். அதிமுக கூட்டணி வேண்டான்னு சொல்கிறது சம பண்ணணுன்னா, ஷார்ட்டாக சொல்லணுன்னா, அண்ணாமலை ரெண்டு மனநிலையில் இருக்கார். முதல் மனநிலை, அதிமுக கூட்டணி கூடாது. ஏன் கூடாது? வேண்டாம், கூட்டணி இல்லாமல். ஏன்னா சார், கூட்டணி இல்லாமல் தனிச்சு போட்டி போட்டாங்கன்னா 5 கார்னர் கான்டெஸ்டாக போகும் சார். டிஎம்கே க்ளீன் ஸ்வீப்பு சார், கேக் வாக் சார். கரெக்டு. அண்ணாமலை என்ன சொல்கிறான்னா, இந்த 4 எம்எல்ஏ ஜெயிச்சதுக்குமே பாஜகவோட தகுதி இல்லாத பாஜக எம்எல்ஏகள் ஜெயிக்க வச்சதே நாங்கள் தான் அப்படின்னு ஏடிஎம்கே சொல்கிறது. அது உண்மைதானே? நாளைக்கு 50 எம்எல்ஏக்கு ஜெயிச்சு வச்சிங்கன்னா என்னால் சட்டசபைக்கு போனாங்கன்னு வரும். இப்போ எனக்கு என்ன ரோல் இருக்குது? என் தலைமைக்கு பங்கம் வருமே. என்னால் 10 எம்எல்ஏக்கு வரவழைச்சா கூட எனக்கு பெருமை. என் தலைமையின் கீழ் என்னால் 10 எம்எல்ஏக்களை தனியாக வரவழைச்சா கூட எனக்கு பெருமை. நான் என் கட்சியை கொண்டு போய் 302 கொடுத்துட்டு அவங்க தயவில் ஒரு 50 எம்எல்ஏ வந்து நாளைக்கு அந்த எம்எல்ஏ என்னால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்றால் எனக்கு என்னங்கிறது மைண்டில் ஓடுறது அவருக்கு. அது ஓப்பனாக வெளில சொல்ல அந்த 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 மைண்டில் ஓடுறது. இது எடப்பாடிக்கு அண்ணாமலைக்குமான ஈகோ பிரச்சனை மாதிரி தான் தெரியுது. ஈகோ பிரச்சனை மாதிரி இல்லை. இது என்னென்னா, அண்ணாமலைக்கு கட்டாயத்தில் இருக்கார். அண்ணாமலை பதவி விட்டு இறங்கணுன்னு இப்போது அடுத்த வருஷமோ 2 வருஷம் கழிச்சோ அவருடைய லெகசி பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டில் அண்ணாமலை என்ன செய்தார் தமிழக பாஜக அப்படின்னு ஒரு கேள்வி எதிர்காலத்தில் வந்தால், அண்ணாமலையால் தமிழகத்தில் கட்சி வளர்ந்தது, அண்ணாமலையால் ஒரு 20 எம்எல்ஏக்கள் வந்தார்கள், தனித்து நின்று கூட்டணி இல்லாமல் ஒரு 30 பேர் ஜெயிக்க வச்சார் என்று விரும்புகிறார தவிர பண்ணியிருக்காருல்ல சார்? பண்ணியிருக்காரு. அதிமுக கூட்டணி இல்லாம என்டிஏ கூட்டணிங்கிற பேர்ல ஒரு 18% ஓட்டு வாங்கியிருக்காருல அண்ணாமலை. பாஜக 11% வாங்கியிருக்காரு. அண்ணாமலை என்ன சொல்றாரா, அந்த 18 25 மாறதுக்கு வாய்ப்பு உண்டு, ஏன் நீங்க அவசரப்படுறீங்க, நான் 25 மாற்றி காட்டுறேன், உள்ளுக்குள்ள சீமானையும் கொண்டு வரலாம், வெளியாளங்களையும் கொண்டு வரலாம். சீமான் எப்படி சார் வருவாரு? சீமான் வரதுக்கான முன்னே முயற்சிகள் ஏற்பாடு பண்ணி இப்போ சீமான் பாஜகவை பத்தி சீமான் என்ன சொல்றாருன்னா, மனித குலத்தின் விரோதிங்கிறாரு. பாஜக வந்து சீமான் சொல்றாரு. அப்படி இருக்கிற சீமான் எப்படி பாஜக கூட்டணிக்குள்ள வருவாரு? கடந்த தேர்தலில் அதிமுகவை சீமானை வந்து எங்க கூட்டணிக்குள்ள வாங்கன்னு சொன்னாங்க, வரமாட்டேன்ட்டாரு. நான் கூட்டணி வச்சேன்னா எனக்கு இருக்கிற 8% வராதுங்கிறாரு. சீமான் எப்படி சார் கூட்டணிக்கு வருவாரு? சீமானுக்கு வந்து வாழ்வா சாவா பிரச்சனை. கட்சியில் நிறைய பேர் விட்டு போயிட்டாங்க, அது கவனிச்சுக்கிட்டீங்க. நிறைய பேர் விட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த தேர்தலில் தோல்வி அடைஞ்சாங்கன்னா கட்சி காணாம போயிடும். கட்சி அதிமுக என்ன நிலைமையில் இருந்தோ அதுக்கு கொஞ்சம் சற்றேறு விதமாக டிஃப்ரெண்ட்டான கட்சியில் தான்
நிலைமையில தான் சீமான் கட்சி இருக்கு. சீமானுக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. பட் அவர் இத்தனை வருஷம் பட்ட கஷ்டம் வேஸ்ட் ஆகிடுமே. சீமான் வந்து கூட்டணியோட போயிட்டு ஒரு 5 எம்எல்ஏ உட்காந்தாங்கன்னா அவர் கட்சி வளர்ந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் பாஜக எதிர்த்துருங்க, என்ன வேணா பண்ணுங்கள். எங்கள் விஜயகாந்த் எப்படி பண்ணார்? அம்மாவோட கூட்டணி போட்டார், எதிர்கட்சி தலைவர் வந்தார், எதிர்த்தாரா இல்லையா? இப்போ என்ன பண்ணும் பாஜக, சீமானை கூப்பிட்டு நீங்கள் எலெக்ட் ஆகி வாங்க, உங்களுக்கு எதிர்கட்சி தலைவர் ஆக்குறோம், அப்புறம் நீங்கள் செயல்படுங்கன்னு சொன்னக்கூடிய வாய்ப்பு உண்டு. என்டிஏ கூட்டணி சீமான முதல்வர் வேட்பாளராக அறிவிங்க, சீமானுக்கு சபாலினேட்டா பிஜேபி போங்க, இதில் என்ன பிரச்சனை இருக்கு? சீமான முதல்வர் வேட்பாளர் அனுப்பிக்கணும் சீமான் கேட்க மாட்டார், பாஜகவும் பண்ணாது. சரி, கூட்டணியில் அங்கம் அப்படி பார்த்தீங்கன்னா ராமதாஸோட பெரிய தலைவர் தமிழ்நாட்டில் இருப்பாங்களா? அவர் முதல்ல அன்புமணி முதலமைச்சர் வேட்பாளராக சொல்லவில்லை, பாமக சொல்லியே. நீங்கள் சொல்லுங்கள், அன்புமணியோட ஒரு தலைவர், டாக்டரோட ஒரு தலைவர் இருக்க முடியும், டாக்டர் ராமதாஸோடவா? அப்படி அந்த கால்குலேஷன் தப்பு. இது என்ன கணக்குன்னா, சீமான் உள்ளே வந்தார்னா அந்த 8% 10% கூட்டணிக்கு வரும். திமுக முதல்ல அகற்றுவோம், அகற்றிட்டு அதுக்கப்புறம் நமக்குள்ளே பேசி தீர்த்திக்கலாம். யார் முதலமைச்சர், யார் 2வது முதலமைச்சர், யார் துணை முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர். ஏங்க விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர் இருந்தபோது திமுக 3வது இடத்துல இருந்தது. ஆமாம் சார், மறந்துடாதீங்க. நான் மறக்கல. தமிழ்நாட்டு அரசியலில் என்ன வேணா நடக்கும். இந்த தேர்தலில் திமுக தொடச்சி வாஷ் அவுட் நல்லா ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. என்ன கடந்த 6 மாதமாக அவங்களோட நடவடிக்கைகள்லாம் ஒன்றும் பிரமாதமாக சொல்லிக்கிற மாதிரி நடக்கலை. அகில இந்திய அளவில் பேசப்படுகிறது. இதெல்லாம் வந்து முதல்வரோட நாலேஜுக்கு போகிறதா என்னன்னு தெரியல. நம்மளோட டிபேட்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். பார்த்தா உண்மை தெரியும், அவருக்கு உண்மை நிலவரம் தெரியாமல் இருக்கும்னு எனக்கு ஃபீலிங்காக இருக்குது. அகில இந்திய அளவில் திமுக கட்டுப்பேர் வந்திருக்கு. இது வரைக்கும் எந்த திமுக ஆட்சியும் சம்பாதிக்காத கட்டுப்பேரை ஸ்டாலின் அரசாங்கம் அகில இந்திய அளவில் சம்பாதிச்சுன்னு வருது. இது கட்சிக்கு நல்லதில்லை, ஆட்சிக்கு நல்லதில்லை. இதெல்லாம் சொல்லி பின்னாடி ஸ்டாலின் மீது எடுக்க போகும் நடவடிக்கைகளையும் சொல்லி சீமான் உள்ளே எடுத்து ட்ரை பண்ணுறாங்க. அதாவது என்டிஏ கூட்டணிக்குள்ளே யார் யார் இருக்க வாய்ப்பு இருக்கு? எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற ராமதாஸ் இருப்பார், அப்புறம் வந்து ஜிகே வாசன் இருப்பார், புதுசாக வரக்கூடிய அதிமுக வரும், சீமான் வரும், கிருஷ்ணசாமி, இவங்கெல்லாம் டாக்டர் ஏசி சண்முகம், இந்த குரூப் எல்லாம் இருக்கும். தேவநாதன் தவிர, தேவநாதன் தான் பணம் ஃப்ராட் பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டார், அவர் விட்டுருங்க. தேவநாதன் தவிர மீதி அத்தனை பேர் பழைய கூட்டணி ஃபுல்லாக இருக்கும். இருந்தாங்கன்னா பாஜக சொல்லுதான், நம்ம கூட இந்த கூட்டணி தலைவர்கள்லாம் இந்த வாட்டி பாமகக்கு அதிக அளவில் எம்எல்ஏக்கள் சீட் கொடுக்கப்படும். 3வது பெரிய கட்சியாக உருவெடுக்கும். அதிமுக, பாஜக, பாமக என்ற லெவலில் பாமக சீட்டு முக்கியம், அதிகம் கொடுக்கப்படும். ஏன்னா கூட்டணியில் இருக்காருன்னு. அந்த மாதிரி மற்ற கட்சிகளுக்கும் இப்போ பாரிவேந்தருக்கும் 5 எம்எல்ஏ கொடுக்க போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு பிளான், சீட்டு கொடுக்க போகிறாங்க, 5 சீட்டு எம்எல்ஏ ஆகிறதுக்கான சீட் கொடுக்க போகிறாங்க. ஆகவே இதோட கால்குலேஷனில் இதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியாகும்னு நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக தான் பார்க்கணும். ஆனால் அண்ணாமலை ஒரே பாயிண்ட் சொன்னாராம், ஒருங்கிணைந்த அதிமுகனா அவங்க போடுற பிளான், டெல்லி போடுற பிளான் ஒர்க் அவுட் ஆகும். ஒருங்கிணைந்த அதிமுக இல்லாமல் டிடிவி தினகரன் தனியாக போட்டி போட்டு, ஓபிஎஸ் தனியாக போட்டி போட்டு, சசிகலாவோட ஆதரவு இல்லாமல் போச்சுன்னா இந்த கூட்டணி மலராது, தாமரையும் மலராதுன்றார் சார். ஆல்ரெடி என்டிஏ கூட்டணியில் ஓபிஎஸும் இருக்காங்க, டிடிவியும் இருக்காங்களே சார். அவர் சொல்கிறது அதிமுகவில் வரதுக்கு என்டிஏ கூட்டணிக்குள்ளே தான் இவங்க எல்லாரும் இருக்காங்க. பிஜேபி இவங்களை அகாமடேட் பண்ணிக்கிட்டா என்ன? என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருக்காங்க. போன தடவை என்டிஏ கூட்டணியில் அதிமுக இருந்ததா? இல்லை, ஓபிஎஸ் இருந்தார். ஓபிஎஸ் இருந்து, நான் சொல்கிறது என்டிஏ கூட்டணி அதிமுகவும் இருந்து அந்த கூட்டணியில் டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் சசிகலாவும் இருப்பாங்களாங்கிறது அதிமுக ஒத்துக்குமான்னு கேட்கணும் சார். டிடிவி தினகரன் தனி கட்சி வச்சிருக்காரு சார். தனி கட்சி வச்சிருக்காரு. எல்லாத்தையும் மர்ஜ் பண்ணி ஜாயின் பண்ணுறது எவ்வளோ நேரம் போகிறது? டெல்லி என்ன சொல்லணும், எல்லாரும் ஒன்றா சேர்த்துக்காங்க, சசிகலா உள்ளே கொண்டு வாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுங்க, சும்மா ஒரு பேருக்கு இருக்கட்டும். எல்லாம் அவர் சொல்கிறாரா, மக்கள் மத்தியில் ஒருங்கிணைந்த அதிமுக, மக்கள் மத்தியில் ஒருங்கிணைந்த அதிமுகன்ற ஒரு இமேஜை நான் கிரியேட் பண்ண போகிறேன். அதிமுக பலம் பொருந்தி எதிர்கட்சி, திமுக எதிர்க்கும் கட்சி, அது ஒன்று தான் அப்படின்ற லெவலுக்கு கொண்டு வரணும் டெல்லியோட மூவ். அண்ணாமலையை மாற்றணும்னு முடிவு பண்ணாங்கன்னா, இப்போ வந்து ஒரு பேஜ், நீங்கள் சொல்கிற பேஜ் ஓடிட்டுருக்கு, அந்த பாயிண்ட்டுக்கு வருவோம். அண்ணாமலை மாற்றினாங்கன்னா கமலாலய வாசலில் பெரிய பூட்டாக தான் போடணும். ஏன்னா அண்ணாமலை மீறி தமிழ்நாட்டில் தலைவராக செயல்படுறதுக்கு யாருக்குமே தகுதி கிடையாது, யாருக்குமே எந்த ஒரு அந்த ஸ்டேச்சரும் கிடையாது. சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? என்ன நிறைய பேர் இருக்காங்க சார், தமிழிசை இருக்காங்க, பொன்னார் இருக்காரு, ஏற்கனவே பாஜக என்ன பண்ணாங்க? 5 வருஷம் கட்சி வளர்த்தாங்க, பாஜக வளர்த்துருக்காங்க சார். என்ன வளர்த்தாங்க? அண்ணாமலை அளவுக்கு வளர்த்தாங்களா? பொன்னார் கூட தான் வளர்த்தாரு, எல் கணேசன் வளர்த்தாரு, எல்லாம் வளர்த்தாங்க. இவர் கொண்டு போன 4 கால் 16 கால் பாய்ச்சல்ல கட்சி வளர்ந்ததா? மனசோட்டு சொல்லுங்க.
அண்ணாமலை போனார்னா அண்ணாமலைக்கு நஷ்டமே கிடையாது. அவர் ஜம்முன்னு ஓய்வு எடுத்துப்பார், விவசாயம் பண்ணுவார். கமலாலயத்தில் பெரிய பூட்டு தான் போடணும், எவனும் வரமாட்டான், ஒரு தொண்டை வரமாட்டான். இப்போ இருக்கிற தலைவர்கள் நிறையா இருக்காங்க, நீங்கள் சொல்கிற தலைவர்கள் கூட இருக்கிறவங்க தலைவர்கள் இருக்காங்க. தொண்டர்கள் இருப்பது அண்ணாமலையிடம் தான். அந்த தொண்டர்கள் வேணும்னா அண்ணாமலையை ஹர்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தொண்டர்கள் வருவாங்க. நீங்கள் அண்ணாமலையை ஹர்ட் பண்ணி அவர் எடுத்து நீக்கி எதாவது பண்ணிங்கன்னா தலைவர்கள் உள்ள கட்சியாக பழைய மாதிரி தாமரை மலர்ந்த தீரும் கத்தின்னு 4 பேர்கிட்ட போய் பூத்து கூட ஏஜென்ட் இல்லாமல் நிற்கிற லெவல் தள்ளுவாங்க. அதான் நடக்கும். சரி, அண்ணாமலை வந்த பிறகும் பூத் ஏஜென்ட்டுக்கு ஆள் இல்லை சார். அதை பற்றி அண்ணாமலை வந்த பிறகு கட்சி வளர்ந்துருக்கா இல்லையா நீங்கள் மனசோட்டு சொல்லுங்கள். வளர்ந்துருக்கு சார், அதுதான் வேணும். அந்த வளர்ச்சி தான் முக்கியம். அந்த வளர்ச்சியை கொடுத்து ஏஜென்ட் போகிற அளவுக்கு வளர்ச்சி இல்லையே சார். வருங்க 0 to 1, 1 to 2 ஆக்சலரேஷன் அப்படி தான் போகும். எடுத்த உடனே 100 எந்த வண்டி மர்சிடிஸ் கண்ட்ரோல் 100 பிடிக்காது, 1லேருந்து தான் பிடிக்கும். இல்லை, அண்ணாமலையே வந்து நானே ராஜினாமா பண்ணேன்னு கடந்த காலங்களில் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல கூட்டணி அமைந்தால் நான் சொன்ன சூழல இருந்து மாற மாட்டேங்கிறாரு. என்ன அர்த்தம்? அண்ணாமலையே கூட்டணி விரும்புது சார், எனக்கு இதுல விருப்பம் இல்லைன்னா டெல்லிக்கு சிக்னல் கொடுக்குறாரா? அண்ணாமலைக்கு தலைவர் பதி கொடுக்காம இழுக்கடிக்கிறது அண்ணாமலைக்கும் விரும்பலை, அவரை ஆதரிக்கும் தலைவர் 2ஆம் கட்ட தலைவர்களும் தொண்டர்களுக்கும் விரும்பலை. ஏன்னா இன்னும் போடாமல் இருக்கீங்க. ஏன் அண்ணாமலை சொன்னாரா? என்ன டவுட் வருதுன்னா, கூட்டணிக்காக எனக்கு காவு கொடுக்க போகிறீங்களான்ற மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டு தான். கூட்டணி வந்ததுன்னா அப்போ நயினார் நாகேந்திரனை போட்டிங்கன்னா நயினார் நாகேந்திரன் எப்படி தமிழ் தலைவராக இருக்க முடியும்? நயினார் நாகேந்திரன் அவர் வட்டத்துக்கு மீறி தமிழ்நாட்டில் பாப்புலாரிட்டி கிடையாது. பாப்புலர் தலைவராக வேணுமா? நீங்கள் சொல்லப்படி தலைவர், நீங்கள் சொல்லப்படி தலைவர்னா கமலாலயத்தோட மேனேஜர் தலைவராக போடுங்களேன். கமலாலயத்தில் மேனேஜர் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு தலைவராக போடுங்க. அவர் தலைவர் ஒரு ஊர் பேர் தலைவராக தலைவராக போடுங்க. அந்த மாதிரி தப்பை மோடி பண்ண மாட்டாருன்னு பாஜக தலைவர்லாம் விரும்புகிறாங்க. ஏன்னா மோடி வந்து இது வரைக்கும் எந்த ஒரு முடிவு எடுக்கலை. அண்ணாமலை மாற்றுங்க, மாற்றாதீங்க, எடுக்காதீங்கன்னு எந்த முடிவு எடுக்கலை. ஃபைனல் டெசிஷன் ரெஸ்ட் வித் மோடி. அவர் தான் ஃபைனல் அத்தாரிட்டி. ஏங்க போன மீட்டிங்லேயே 2 பேரும் காரில் உட்காந்து பேசிட்டு போனாங்க, திண்டுக்கல் மீட்டிங்கில். அண்ணாமலை எடுக்கிறதுல மோடி உடன்படுவாரானா எனக்கு தெரிஞ்சு உடன்பட்ட மாட்டார். அது நான் வந்து என்னால் ஒன்று உறுதியாக சொல்ல முடியும், வேறு எதையும் என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. அண்ணாமலை எதிர்ப்பதில் மோடி ஆதரிப்பாரானா ஆதரிக்க மாட்டார். மோடியை மிஞ்சி ஒரு சக்தி பாஜக இருக்கா நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லைமே. ஸோ மை டெடியூஸ் 1 + 1 = 2ங்கிற மாதிரி இதனால் அண்ணாமலை எடுக்க மாட்டார் என்று என்னோட கருத்து. கூட்டணி அமைஞ்சிச்சுன்னா ராஜினாமா பண்ணுவேங்கிறாரு. அடுத்த பாயிண்ட் சொன்னார், என்னால் கூட்டணிக்கு பங்கம் வராது, என்னால் கட்சி தலைமைக்கு அவமானம் வராது, என்னால் கட்சி தலைமைக்கு எந்த ஒரு அசௌகரியம் வராதுன்னு சொல்லிட்டாரு. அது இந்த கூட்டணி தான் அர்த்தம். ஆனாலும் ராஜினாமா பண்ணுவேங்கிறாருல, இது ஒண்ணு அது ஒண்ணு. நீ அவர் கட்சி தலைவராக போட்டு அவர் எதிர்பார்த்த அளவு கூட்டணி கொடுத்தீங்கன்னா அவர் கட்சியை தொடருவார். அந்த பாயிண்ட் தான் சொல்றாரு. கட்சி விட்டு போவேன்னு சொல்லவே இல்லையா அவரு? கட்சி விட்டு ராஜினாமா பண்றேன், ரிசைன் பண்றேன், போறேன்னு அவர் பிளாக்மெயில். அண்ணாமலை பிளாக்மெயில் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய ஆள் இல்லை, அவர் போலீஸ் அதிகாரி. அவருக்கு பிளாக்மெயில் பண்ண பாலிடிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப நன்றி சார். குறிப்பாக எடப்பாடி செங்கோட்டையன் டெல்லி பயணம், அதிமுக பாஜக கூட்டணி வளருமாங்கிற டாப்பிக்கில் பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. மோடியை நினச்சாலும் அண்ணாமலையை மாற்ற மாட்டாருங்கிறீங்க. ஆனாலும் அண்ணாமலைக்கு ஏதோ ஒரு இருவேறு ஒரு மைண்ட் செட் இருப்பதாக தான் நமக்கு தெரியுது. என்ன நடக்குதுன்னு தெரியல. 6ஆம் தேதிக்கு பிறகு தமிழ்நாடு அரசியலில் ஏதாவது மாற்றம் நிகழ இருக்குதான்னு பார்ப்போம். மீண்டும் அதை பற்றி பேசலாம். நேரில் வந்து எனக்கு பேசியமைக்கு நன்றி சுவாமி சார். நன்றி.